ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் மார்கரெட் லாரன்ஸ் எழுதின தி ஸ்டோன் ஏஞ்சல் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜீன் மார்கரெட் லாரன்ஸ், இதுதான் இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து 1926 1987 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் கெனேடியன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. கெனேடியன் லிட்ரேச்சரில் முக்கியமான ரைட்டர்ஸில் மார்கரெட் லாரன்ஸும் ஒன்று. இவங்க வந்து ரைட்டர்ஸ் ட்ரஸ்ட் ஆஃப் கனடா அப்படிங்கிறதுடைய ஃபவுண்டராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமஸ் நாவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஸ்டோன் ஏஞ்சல், எ ஜஸ்ட் ஆஃப் காட், த ஃபயர் டுவெல்லர்ஸ், த டிவினர்ஸ், இந்த மாதிரி நிறைய சில்ட்ரன் புக்ஸ் கூட இவங்க எழுதியிருக்காங்க. சரி வாங்க த ஸ்டோன் ஏஞ்சல் அப்படிங்கிற நாவலை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1964 பப்ளிஷ் ஆகிருக்கு. மார்கரெட் லாரன்ஸுடைய ஒரு 5 நாவல்ஸை வந்து ஒரு சீரீஸாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த 5 நாவல்லையுமே மேனிடோபாவில் உள்ள மனவாக்கா அப்படிங்கிற ஃபிக்ஷனல் டவுன் தான் செட்டிங்காக அவங்களுடைய நாவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 நாவலில் த ஸ்டோன் ஏஞ்சல் அப்படிங்கிறது பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பேரலல் நரேட்டிவ் யூஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை அந்த ப்ரோட்டகனிஸ்ட் திங்க் பண்ணி சொல்கிற மாதிரியும், ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரியும். ப்ரெசென்ட் அப்படிங்கிறது அவங்க சொல்ல நினைக்கிறது 1960s, ஏன்னா 1964 தான் நாவல் பப்ளிஷ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த 1960s நடக்கிற மாதிரியும், அப்புறம் பாஸ்ட் அவங்களுடைய பாஸ்ட் மெமரிஸில் நடக்கிற மாதிரியும் இந்த நாவல் நரேட் பண்ணப்பட்டிருக்கும். சரி, இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஹகர் ஷிப்லி, இவங்க தான் இந்த நாவலுடைய மெயின் ப்ரோட்டகனிஸ்ட், நாவலுடைய நரேட்டரும் கூட. ஒரு 90-year-old விமன். 90 years அப்படின்னாலே அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா. ஃபிசிக்கலாகவே ரொம்ப உடம்புக்கு முடியாத ஒரு நிலை. அதே மாதிரி அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் கூட ஒரு டிக்ளைனிங் பொசிஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த நாவலுடைய நரேட்டர் அப்படிங்கிறதுனால ரீடர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய மெமரிஸ் யங் டேஸில் அந்த மேனிடோபா, அந்த ஃபிக்ஷனல் பிளேஸ் மனவாக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதில் அவங்களுடைய மெமரிஸ் என்ன, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹாகருடைய ஓல்டஸ்ட் சன்னான மார்வின், அவருடைய ஒய்ஃப் டாரிஸ், பிராம் ஷிப்லி, இவங்க வந்து ஹாகருடைய ஹஸ்பண்ட். ஒரு டாமினேட்டிங் நேச்சர் உடையவங்க. இவங்களை விட 14 years சீனியர். இவங்களுக்கு 2 சில்ட்ரன், ஃபஸ்ட் மேரேஜ்லேயே 2 சில்ட்ரன் இவங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜான் ஷிப்லி, இவங்க யாருன்னா ஹாகருடைய செகண்ட் சன். ஹாகருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சன் அப்படின்னா ஜான் தான். அப்புறம் ஹாகருடைய ஃபாதர் வந்து ஜாசன் கியூரி, இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் இமிக்ரெண்ட். அதுக்கப்புறம் ஹாகருடைய ஓல்டர் பிரதர் டான் கியூரி. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் கூட ஹாகருக்கு உண்டு, மேட் கியூரி. அப்புறம் ஹேகருக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கூட உண்டு, லோட்டி ட்ரைசர் அப்படிங்கிறது அவங்களுடைய நேம். இது போக இந்த நாவலில் நிறைய மைனர் கேரக்டர்ஸ் உண்டுங்க. அதெல்லாம் நாவலுடைய சம்மரி பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். இது தான் மெயின் கேரக்டர்ஸ். 90-year-old ஹாகர் ஷிப்லி வந்து ரொம்ப ஸ்டபர்னான ஒரு விமனுங்க. இவங்க வந்து மேனிடோபா மனவாக்காவில் பிறந்தவங்க. 1886 பிறந்திருக்காங்க. அவங்களோட லைஃப்பை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ அவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து ஒரு அன்ஹாப்பி சிச்சுவேஷனில் தான் இருக்கிறதுனால அந்த விஷயத்துலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்காக பாஸ்ட் மெமரிஸ்க்கு நிறைய தடவை அவங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹாகர் ஷிப்லி அவங்களுடைய சன்னான மார்வினுடைய ஒய்ஃபான டாரிஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஹாகர் ஷிப்லிக்கு வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மென்டல் டிஸார்டர்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குங்கிறத உணர்ந்த மார்வினும் அவங்களுடைய ஒய்ஃபான டோரிஸும் அவங்கள வந்து நர்சிங் ஹோமில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அங்கே விட்டுறலாம், கொஞ்சம் நாளைக்கு அங்கே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பாஸ்ட் அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ஹாகர் ஷிப்லிக்கு இந்த விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி தன்னுடைய பையனான மார்வினும் டோரிஸும் பிளான் பண்ணுறாங்கிற தெரிய வருது. அப்போ அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய பிரதர்ஸை பற்றி ஹாகர் இப்போ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்களாம். அப்படி இறக்கும்போது அவங்கள வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஸ்டோன் ஏஞ்சல் மாதிரி ஒரு மனவாக்கில் ஒரு சிமெண்ட்ரி பண்ணாங்க. அவங்க தான் நம்மளோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க, அவங்க தான் நம்மளோட ஃபேமிலியை பாதுகாக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹாகர் ஷிப்லியோடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜாசன் கியூரி, ஸ்காட்டிஷ் இமிக்ரெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான் இவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்களாம். ஸோ ஹாகர் ஷிப்லி தன்னோட அப்பா பற்றி நினச்சி பார்க்குறாங்க. எப்படி அவங்க வந்து
ஹைலேண்டர்ஸில் ஒரு முக்கியமான ஃபேமிலியில் இருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் மணவாக்கால ஒரு ஜென்ரல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணவர். அவங்க கூட 2 பிரதர்ஸ் இருந்தாங்களாம், மேட் அண்ட் டான் ஹாகர் அப்படின்னு. அவங்க கூட சேர்ந்து கல்டிவேஷன்லாம் பார்த்துருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட இருந்திருக்காங்க. அப்போ லைக் சார்லட் டேப்பர், லோட்டி ட்ரைசர், டெல்ஃபோர்ட் சைமன், அப்புறம் ஹென்ரி பால், இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கல்டிவேஷன் பார்த்ததையும் நினச்சி பார்க்குறாங்க. இதில் ஹாகர் ஷிப்லியுடைய பிரதர் டான் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து டீனேஜராக இருக்கும்போதே நிமோனியாவால் சஃபர் ஆகி இறந்ததையும் நினச்சி பார்க்குறாங்க. ஹாகர் ஷிப்லி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல். லைக் பிராம்டன் ஷிப்லி, இவர் வந்து ஒரு ஃபார்மர், அந்த வில்லேஜில், அந்த அவுட்ஸ்கட்ஸ், அந்த வில்லேஜோடைய அவுட்ஸ்கட்ஸில் இருந்த ஒரு ஃபார்மர். ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ரப்போசல் வந்ததை இவங்க அக்செப்ட் பண்ணதையும் சொல்கிறாங்க. மேரேஜ் ப்ரப்போசல் எனக்கு வந்தது ஹாகர் ஷிப்லி, எனக்கு வந்து பிராம்டன் ஷிப்லி கிட்டேருந்து வந்த வெட்டிங்கை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மோரோவர் அதில் ஆடட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த பிராம்டன் ஷிப்லி வந்து ஒரு ஓல்டர் ஃபார்மர். அவருக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 சில்ட்ரன் அவருக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் ஹாகர் ஷிப்லி, ஹாகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால இவங்களுக்கு வந்து அந்த பிராம்டனை மேரேஜ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இது வந்து அவங்க திங்க் பண்ணுற, ஏன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் மார்கரெட் லாரன்ஸ் இந்த நாவல் எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு சர்டைன் மொமெண்ட்டில் ஹாகர் ஷிப்லி வந்து அவர் நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க, ஒரு நர்சிங் ஹோம் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க. அதனோட நேம் வந்து சில்வர் த்ரெட். இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுது. ஐயோ, நம்மளை கொண்டு அங்கே விட்டுருவாங்க. ஏன்னா டோரிஸும் மார்வினோ தன்னை வந்து ஒரு நர்சிங் ஹோமில் தான் சேர்க்கணும்னு பிளான் பண்ணாங்க இல்லையா, அதை நினச்சி அவங்க பயப்படுறாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப புவராக தான் இருக்குது. இருந்தாலும் மென்டல் ஸ்டேட் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது மார்வினும் டோரிஸும் என்ன ஹாகருக்கு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் டாக்டரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுங்கள், அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, எங்கே இருக்கணும்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுபடி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் திரும்ப அகெயின் அவங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ்க்கு போயிடுறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம், அதாவது நம்ம ஹாகருடைய மேரேஜ்க்கு அப்புறம் ஹாகருடைய பிரதரான மேட் வந்து இறந்து போனதை நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய பிரதர்ஸ் 2 பேருமே இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மணவாக்கால வந்து பிளேஸ் கிடையாது இல்லையா, ஏன்னா ஹஸ்பண்டை கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ அந்த மணவாக்கால டைம் ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட டேஸ் நமக்கு இப்போ இல்லையே அப்படின்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மணவாக்கால இப்போ அப்பா அல்லது பிரதர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி அந்த பிளேஸ்க்கு போகலாம். இப்போ 2 பிரதர்ஸுமே கிடையாதுங்கும் போது அந்த பிளேஸே தனக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, ஒரு ஏலினேட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவில் அவங்களுடைய மேரேஜ், அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கூட ஒரு அன்ஹாப்பி ஒன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் ஹாகர் ஷிப்லி டாக்டரை மீட் பண்ணுறாங்க. நிறைய எக்ஸ்ரேஸ்லாம் அவங்களுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் வந்து மார்வின் அப்புறம் டாரிஸ் கிட்ட ஹேகருடைய கண்டிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க பரவாயில்ல, இப்போ நல்லா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் ஹாகர் கிட்ட என்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க ரிவீல் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் கேர் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணும் பொழுது மார்வினும் டோரிஸும் ஹாகரை வந்து அந்த சில்வர் த்ரெட் அப்படிங்கிற அந்த நர்சிங் ஹோம்க்கு கூட்டு வந்து அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் காட்ட நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி அங்கே நல்ல ஃபெசிலிட்டிஸோடு அந்த நர்சிங் ஹோம் இருக்குங்கிறத நம்ம ஹாகர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக மார்வினும் டோரிஸும் இந்த பிளான் பண்ணுறாங்க. பட் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவமாகவும் பேனிக்கும் ஆயிடுறாங்க. இப்படி சில்வர் த்ரெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹாகர் வந்து கண்டிஷன் ஆல்ரெடி புவர் கண்டிஷன் தான், ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது இல்லையா, அவங்க வந்து பெட்டை வெட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்வின் டோரிஸை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கோவமாக எரிஞ்சு விழுதுறாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குற மாதிரி அவங்கக்கிட்ட அவ்வளோ கோவப்படுறாங்க. இருந்தாலும் மார்வின் வந்து கிளியராக அவன் டெசிஷனை சொல்லிடுறான். இந்த மாதிரி ஹாகர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நர்சிங் ஹோம்க்கு இன்னும் 1 வீக்கில் போயிடுவீங்க, அங்கே தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அகெயின் அவங்களோட மெமரிஸ் பாஸ்ட், அந்த மேரேஜ் வரைக்கும் போச்சுல, இப்போ குழந்தைகளுக்கு, அப்புறம் ஹாகருக்கும் பிராம்க்கும் 2 குழந்தைங்க, மார்வின் அண்ட் ஜான். இதில் ஹாகருக்கு வந்து ஜானை தான் ரொம்ப பிடிக்கும். அவன் பிறந்ததுலேருந்து அவனை வந்து ஹாகருக்கு ரொம்பவே ஃபேவரேட் அப்படின்னா ஜான்கிற சன்னை தான் சொல்லுவாங்க. அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே உண்டு. இந்த கடைக்குட்டி அப்படின்னாலே வீட்டில் ஒரு செல்லம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹாகருக்கு ஃபேவரேட் அப்படின்னா ஜான் தான். என்னதான் ஜான் வந்து ரொம்ப சேட்டக்கார பையனாக இருந்தாலும் அவன் வந்து ஸ்கூல்லலாம் அப்படியே அடிபுடி தான், கிளாஸ்மேட்ஸ் கூடலாம் சண்டை போட்டுட்டு கேம்ஸில் வந்து தடால் அடி பையனாக இருந்தாலும் நம்ம ஹாகருக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். மார்வினுக்கு 17 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிராம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அந்த இதுக்கு போயிடுறாரு.
ஸோ யாருமே நமக்கு இப்போது இல்லை கூட, அதாவது நம்ம பிரதர்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா மணவாக்கா போகலாம், அவங்களும் இப்போ கிடையாது. ஸோ அதுலேருந்து நான் எலியனேட் பண்ணப்பட்டிருக்கேன்னு அப்போவே ஃபீல் பண்ணவங்க தான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நம்மளை கண்டிப்பாக நர்சிங் ஹோமில் விட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ரொம்பவே தொத்திடுது. ஸோ இந்த மார்வின் அண்ட் டோரிஸோடைய பிளானை எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பர்டிகுலர் மார்னிங் அவங்க அந்த டோரிஸ் வந்து அவங்க வீட்டை விட்டுட்டு அவங்க போகும்போது ஹாகர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம எங்கேயா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு ஓடி போய் தன்னை ஒழிஞ்சிக்கலாம். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பில்டிங் அங்கே இருக்குது, அதில் வந்து தங்கிக்கலாம், இங்கே ஒழிஞ்சிக்கலாம், இங்கே வந்துட்டால் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரெசென்ட்டில் நடக்குது. அகெயின் பாஸ்ட்டில் பாருங்கள், நம்ம பிராம் வந்து அந்த வேர்ல்ட் வாருக்கு போகிறார் இல்லையா, அவர் போனதுக்கப்புறம் ஹாகர் வந்து தன்னுடைய ஃபேவரட் சன்னான ஜான் அவங்கள கூட்டிகிட்டு மிஸ்டர் ஓட்லி அப்படிங்கிற ஒரு வெல்த்தி ஸ்மக்லர் அவங்களுடைய ஃபேமிலியில் ஹவுஸ் கீப்பராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த 80s வந்து கிரேட் டிப்ரெஷன் வந்த பீரியடில் ஜான் ஹாகர் அவங்க 2 பேருமே அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜான் வந்து காலேஜில் படிக்கிற டைம், அவனுக்கு அமௌண்ட் செலவு பண்ணி படிக்க வைக்கிற டைம். ஆனால் அந்த பணம்லாம் அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது எல்லாமே தொலைஞ்சு போச்சு இல்லையா, அவங்க அமௌண்ட் எல்லாமே அந்த டிப்ரெஷனில் வந்து செலவாயிருச்சு, பேங்க்ரப்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்து ஜான்க்கு வந்து ஹாகர் மேலே ரொம்ப மிகப்பெரிய கோவம் வந்துடுது. இப்படி என்னோட லைஃபே போயிடுச்சு, சரி இனிமேல் இங்கே கண்டினியூ பண்ண முடியாது, பெட்டர் வந்து மணவாக்கவே போயிடலாம், அதாவது இங்கே இருந்து டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். இதில் ஜான் வந்து நம்ம அம்மா ஹாகருக்கு தெரியாமலே பிராம் கிட்ட லெட்டர்ஸ்லாம் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் வச்சுருந்துருப்பான். இப்போ வந்து ஜான் வந்து ஹாகருக்கு ஒரு லெட்டர் போட்டுடுறான், இந்த மாதிரி அப்பா வந்து டையிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாகர் வந்து அந்த ஃபைனல் டேஸ்லையாவது ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும், அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போன விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் பிராம் வந்து இறந்து போயிடுறாரு. இதையும் நினச்சி பார்க்குறாங்க அவங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கும்போது அவர் என்னை விட்டு போயிட்டார் அப்படிங்கிற பழசை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஹாகர் வந்து ஷேடோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ அந்த டவுனை விட்டு புறப்படுற முன்னாடி அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் அப்படியே நடந்து போகிறாங்க தனியாக. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கொண்டு நர்சிங் ஹோமில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க ஹாகர் ஷிப்லி. இப்போ அகெயின் அந்த பாஸ்ட்டில் அவங்களுடைய ஹஸ்பண்டான பிராமுடைய டெத்துக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுது. அவங்களுடைய ஃபேவரட் சன் இருக்கார் இல்லையா ஜான், அவர் வந்து ஆர்லின் சைமன் அப்படிங்கிறவங்களோட கூட ஒரு அஃபேர் வச்சுக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா லோட்டி ட்ரைசர் அப்புறம் டெல்ஃபோர்ட் சைமனுடைய டாட்டர். மோரோவர் ஹாகருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் எலமெண்ட் அப்படின்னா, ஜான் வந்து ஹாகருடைய ஹஸ்பண்ட் மாதிரி, அதாவது அவங்க அப்பா மாதிரியான கேரக்டர், ரொம்ப கோவப்படுறவன், அவனுடைய கேரக்டரே அந்த மாதிரி ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹாகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்லினும் தன்னை போல தான் கஷ்டப்பட போகிறா போலுக்க, தன்னுடைய லைஃப் மாதிரி தான் அவளுக்கும் அமையுது. ஸோ அவங்க என்ன சஜஷன் கொடுத்துருப்பாங்க ஆர்லினுக்கு அப்படின்னா, நீ ஈஸ்ட்டுக்கு போய் ஏதாவது ஒரு ஜாப் தேடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் கேட்டால் அவளும் போயிடுவா. இந்த மொமெண்ட்க்கு அப்புறம் ஜான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறது, அதுக்கப்புறம் நிறைய ஊரெல்லாம் சுற்றுறது, அதுக்கப்புறம் குடிச்சிட்டு டவுனில் சுற்றுறது, எல்லாரையுமே ரொம்ப எம்பாரசிங் சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடுற மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் ஜான் பண்ணுற மாதிரி அமையுது. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து ஹாகர் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கேனரியில் போய் அங்கே அவரை தங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வர்றாங்க. நைட் டைம் ஆயிடுது, ஒரு நாய்ஸ் கேட்குது, ஒரு சத்தம் கேட்டோடனே அவங்க பயப்படுறாங்க, ஐயோ யாரோ வந்து திருட போகிறாங்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு மேன் வர்றான், ஒரு ரொம்ப இடிஞ்சு போன கட்டடம் அது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அந்த ஒரு மேன் வராரு. உடனே இதை பார்க்கும் பொழுது நம்ம ஹாகருக்கு வந்து பயம் தொத்திக்குது. ஆகா கண்டிப்பாக இவன் வந்து ராபரி பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மேன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். நான் வந்து முரே எஃப் லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கிளியராக, இந்த மாதிரி மார்வினும் டோரிஸும் என்னை அனுப்பி உங்களை வந்து கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த நபர் சொல்லுவாருன்னு இவங்க நினச்சிட்றாங்க, இவங்களே பிலீவ் பண்ணிடுறாங்க. முரே எஃப் லீஸ் வந்தோடனே ஆகா நான் இங்கே இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இங்கேயும் வந்து என்னை கூட்டு போகிறதுக்கு
வந்துட்டா போலுக்க இதை வந்து மார்வினும் டோரிஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் இவன் சொல்ல போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் கிளியராக சொல்லிடுறாரு, அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது, நான் வந்து தனியாக இருக்கிறேன், ட்ரிங்க் பண்ணலான்னு வந்திருக்கேன், ஸோ நீங்கள் வேணால் கொஞ்சம் ஒயின் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாகருக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய சன்ஸால் கைவிடப்பட்டவங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நானும் என்னுடைய சன்னால் நிறைய பெயின்ஃபுல் மெமரிஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ பாஸ்ட்டில் நினச்சி பார்க்குறாங்க. மனவாக்கால் நடந்தது என்ன அப்படின்னா, ஹாகருடைய ஃப்ரெண்டான ஹென்ரி பேர்ல் வந்து ஹாகர்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொல்கிறான். என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ட்ரெஸ்ஸல் பிரிட்ஜில் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஆர்லனுக்கும் ஜானுக்கும் ஆக்சிடெண்ட் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆர்லன் இறந்து போயாச்சு, ஜான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை கேட்டவுடனே ஹாகர் வந்து இம்மீடியட்டாக ஜானை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு தான். பட் அங்கே ஜானுமே இன்டர்னல் இன்ஜுரி, அதாவது உள்காயம், உடம்புல நிறைய காயம் ஏற்பட்டதுனால அவர் அந்த ஆக்சிடெண்ட்லேயே அவரும் இறந்து போயிடுறாரு. பட் ஹாகர் வந்து அந்த பையன் இறந்ததுக்காக அவங்க அழலாம் செய்யலை, கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணவும் கிடையாது. ஒரு செமெண்ட்ரியில் இருக்கிற ஸ்டோன் ஏஞ்சல் மாதிரி அப்படியே சில மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹாகரை பார்க்க முடியல. ஏன்னா ஹாகருடைய ஃபேவரட் சன் அப்படின்னா ஜான் தான். அவரும் இப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயாச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏன்னா நான் லாஸ்ட் நைட் முறைன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஒயின் குடித்தாங்க, அவங்களோட மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது முறை அங்கே இல்லை. இவங்க ரொம்ப உடம்புக்கே முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா இந்த பிளேஸே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் கிடையாது இல்லையா. கோல்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வர்ற மாதிரி இருக்குது. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டாகவே இல்லை, அப்படியே ரொம்ப மிஸ் மேட்சிங்காக நிறைய விஷயங்கள் திங்க் பண்ண கரெக்டாக ப்ராப்பராக திங்க் பண்ண முடியலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த பிளேஸ்க்கு மார்வின், முரே, அப்புறம் டோரிஸ் அந்த கேனரிக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்தோடனே இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து இவங்கள வந்து அப்படி கை தாங்களாக அவங்கள வந்து காருக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்ரே என்னெல்லாம் காட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்டெஸ்டைனில் ஒரு சின்ன டிசீஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் சில்வர் த்ரெட் நர்சிங் ஹோம் போனால் தான் அவங்களால க்யூர் ஆகி வர முடியும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெயிட்டாகவே போயே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து சீன் வந்து அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல் பப்ளிக் வார்டில் ஷிஃப்ட் ஆகுது. அங்கே வந்து ஹாகர் வந்து அந்த நர்சஸ் கொடுக்குற அந்த அஃபெக்ஷனை அவங்களால எடுத்துக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து அவங்க மைண்ட் செட் அந்த மாதிரி ஃப்ரேம் ஆகிருந்து இல்லையா. ஸோ இருந்தாலும் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ப்ரைவேட் ரூம் இருக்குது. அங்கே வந்து உள்ள அவங்களுடைய ரூம்மேட்டான சாண்ட்ரா வாங், அந்த யங் கேர்ள் வந்து அப்பெண்டிசிட்ஸால் அங்கே அட்மிட் பண்ணப்பட்டிருப்பா. அவங்கள்ட்ட கூட இவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய டெத் வந்து எப்போனாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசி ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஹாகர் ஷிப்லிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, டோரிஸ், அதுக்கப்புறம் மிஸ்டர் ட்ராய், அப்புறம் மார்வின், அப்புறம் டோரிஸுடைய சன்னான ஸ்டீவன், இவங்கெல்லாம் பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்களோட கண்டிஷன் ரொம்பவே புவர் ஆயிடுது, ஹெல்த் கண்டிஷன். ஸோ அவங்களுக்கே தெரியுது நம்ம இறந்து போயிடுவோம், இருந்தாலும் கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கூடயும் அன்பாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க டோரிஸ் மார்வினை பார்க்கும் பொழுது அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் என்னோடய பிஹேவியர், நான் அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், என்னோடய ஹெல்த் கண்டிஷனை ஒரு காரணமாக காட்டி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நான் கூட்டு பண்ணியிருக்கேன், உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. ஜானை கம்பேர் பண்ணும்போது நீ வந்து எப்பயுமே ஒரு பெட்டரான சன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்க இப்போது அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து நர்ஸ் வந்து ஹாகருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்குறாங்க. அப்போ கூட அதாவது அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபெக்ஷனேட்டாக அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக அவங்கள பக்கத்தில் நின்று பார்க்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஹாகர் வந்து ஒரு ஸ்டபர்ன் லேடிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிளாஸை கொடு நானே குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. இதான் அந்த ஸ்டோன் ஏஞ்சல் அப்படிங்கிறது அவங்க சொல்ல நினைக்கிறது. ஸோ டையிங் ஸ்டேஜில் நம்ம ஹாகர் இருந்தாலும் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டர் இருக்க கிளாஸ் அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணாங்க இல்லையா, நானே ஹோல்ட் பண்ணி நானே குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய அந்த ஸ்டபர்ன் ஆட்டிடியூடை வந்து டையிங் ஸ்டேஜ்லேயும் இருக்கிறாங்கங்கிறத காட்டுது. ஸோ இதோட இந்த நாவல் முடியுது. ஸோ அந்த நாவலில் வந்து அவங்க இறந்துட்டாங்களா,
அல்லது அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறாங்களாங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு அப்ரப்ட் எண்டிங் தான். த ஸ்டோன் ஏஞ்சல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஹார்ட். அந்த மாதிரி அவங்க அம்மாவுடைய செமெண்ட்ரி வந்து அதுக்கு மேலே ஒரு ஏஞ்சல் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம ஹாகர் ஷிப்லி வந்து தன்னுடைய லைஃப்பில் ப்ரெசண்ட் அண்ட் பாஸ்ட் இதில் நடந்த மெமரிஸை ரீடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுற மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். இதுதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் நாவல்ஸ் அல்லது ரிலேட்டட் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.